ஸோ இப்போ நம்ம அடுத்த தியரம் பார்க்க போகிறோம். என்ன தியரம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் எனி எலிமெண்ட் ஆஃப் அ ஃபைனைட் குரூப் G டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லெக்ரான்ஜி தியரம் பார்த்தோம். லெக்ரான்ஜியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சப்குரூப்புடைய ஆர்டர் ஆஃப் சப்குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னு சொல்லி லெக்ரான்ஜிஸ் தியரமில் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஆஃப் த குரூப் டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஜீன்றது ஒரு குரூப் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் என். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னென்னு நம்ம இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏன்னு ஒரு எலிமெண்ட் ஜிலேருந்து எடுத்துக்கிறோம். அந்த ஏவுடைய ஆர்டர் வந்து எம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஹெச்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். அந்த ஹெச்ன்ற குரூப் வந்து ஒரு சைக்ளிக் குரூப். ஓகேவா? ஸோ ஹெச்ன்ற குரூப் வந்து ஒரு சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ. ஓகேவா? ஹெச்ன்றது ஒரு சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஏன்ற எலமெண்ட் வந்து ஜியில் இருக்குது. ஜியில் இருக்கிற எலமெண்ட் தான் ஏ. ஏவுடைய பவர்ஸில் தான் வந்து ஹெச்சில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏனா ஏவுடைய பவர்ஸில் இருக்கிறது தானே ஹெச்சில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹெச் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஏவுடைய இந்த இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டோடைய ஆர்டர்னால் என்னன்னு சொல்லுவோம்? எலமெண்ட்டோடைய ஆர்டர்னால் ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு ஈன்னு இருக்கணும். இங்கே வந்து இந்த எண்ணை தான் வந்து ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து n அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கோம்? ஆர்டர் ஆஃப் ஏ வந்து m அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போது ஏ பவர் m இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹெச்ன்ற சப்குரூப்ஸ் வந்து ஜென்ரேட்டட் பை ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் சேம் அஸ் த ஆர்டர் ஆஃப் சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ அப்படின்றாங்க. அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ. கரெக்டாக? இந்த ஏவோடைய ஆர்டர் தான் வந்து இந்த ஹெச்சோடைய ஆர்டராகவும் இருக்குன்றாங்க. ஹெச்ன்றது ஒரு குரூப்போடைய ஆர்டர்னால் என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். கரெக்டாக? ஆனால் ஏவோடைய ஆர்டர்னால் வந்து த லீஸ்ட் இன்டீஜர் சச் தட் ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு இ. அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் வர மாதிரி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா, இங்கே இந்த ஏ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் ஏ என்னது? எம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஆர்டர் ஆஃப் ஹெச்சும் எம்னு தெரிய வருது. நம்ம லெக்ரான்ஜிஸில் என்ன பார்த்தோம்? ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு பார்த்தோமா? ஸோ இந்த சிம்பிள் இப்படி நேராக போடுறது வந்து டிவைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு பார்த்தோமா லெக்ரான்ஜிஸ் படி? அப்போ லெக்ரான்ஜிஸ் படி இங்கே கொண்டு வந்தோன்னா எம் டிவைட்ஸ் என்னன்னு போடலாமா? இந்த எம் இந்த எம் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. கரெக்டாக? அப்போ எம் டிவைட்ஸ் என்னன்னு போடலாமா? இங்கே எம் என்னது? ஆர்டர் ஆஃப் ஏ. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ இதுதான் வந்து இந்த தியரத்தோடைய ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட் தியரமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் ஜி பி a குரூப் ஆஃப் ஆர்டர் என். ஓகேவா? ஜி பி a குரூப் ஆஃப் ஆர்டர் என்னன்ட்டாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து n அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்போது ஏ பிலாங்ஸ் டு ஜி. ரைட்டா? அதுக்கப்புறம் ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீன்ற குரூப்போடைய ஆர்டர் வந்து n. அதாவது ஜீன்ற குரூப்பில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது அந்த குரூப்லேருந்து நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதோடைய ஆர்டரும் n தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தியரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஹெச்ன்ற சைக்ளிக் குரூப் வந்து ஜென்ரேட்டட் பை ஏ அப்படின்னா ஏவோடைய ஆர்டர் தான் வந்து அந்த சப் குரூப்போடைய ஆர்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து குரூப்போடைய ஆர்டர் தான் வந்து அந்த எலமெண்ட்டோடைய ஆர்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் வந்து இந்த தியரமில் சொல்கிறாங்க. இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ பிலாங்ஸ் டு ஜின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு ஈன் தான். நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம வந்து இப்போ ஒரு அசம்ஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்? ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு இ. கரெக்டாக? இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஈன்றது தான் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அசம்ஷன். இப்போ ப்ரீவியஸ் தியரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் இஸ் டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னா நமக்கு ஒரு இன்டீஜர் கிடைக்கும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் தியரத்தில் என்ன சொன்னோம்? ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. கரெக்டாக? ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஏ கிவ்ஸ் அன் இன்டீஜர். ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி என்னது? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து n பை ஆர்டர் ஆஃப் ஏன்றது m. ஓகேவா? ஸோ n பை m வந்து இங்கே ஒரு இன்டீஜர்ன்றதை நம்ம q அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ n பை m இஸ் ஈக்குவல் டு க்யூன்னு அர்த்தம். இப்போ n மட்டும் இப்படி வச்சுட்டு இங்கே m க்யூவை கொண்டு வந்துடலாமா? அப்போ n இஸ் ஈக்குவல் டு m க்யூன்னு கொண்டு வந்துடலாமா? இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு ஈன்னு ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்துப்போம்.
ஏ பவர் என். ஏ பவர் என் என்ன? ஏ பவர் என். எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் இங்கேருந்து? எம் கியூ போடலாமா? இப்போது இந்த எம் கியூவை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இது ஹோல் பவர் கியூன்னு போடலாமா? ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் தானே, எப்படி போடலாம்? இப்போ நமக்கு என்ன தெரியும், என்ன அசம்ஷன் நம்ம எடுத்திருக்கோம்? ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம். அப்போ ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இங்கே ஏ பவர் எம் இருக்கா, இந்த ஏ பவர் எம்முக்கு பதிலாக இந்த ஈயை கொண்டு வந்து போட போகிறோம். அப்போது ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கியூ. இப்போது ஈன்றது என்னது? ஐடென்டிட்டி எலமெண்ட். ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பவரில் போட்டாலும் உங்களுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் வரும். ஸோ இ தான் வரும். அப்போ ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஈயா? ப்ரூவ் பண்ணியாச்சா? இவ்வளோ தான் இந்த தியரம். நெக்ஸ்ட் தியரம், எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக். ஒரு குரூப்புக்கு ப்ரைம் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைம் நம்பர் ஆர்டராக இருந்தது அப்படின்னா அது சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜீன்னு சொல்லி ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். இந்த குரூப்போடைய ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா, சாரிப்பா, பீன்னு சொல்லி ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறோம். இந்த பீன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? இந்த பீன்றது ஒரு ப்ரைம் நம்பர். இப்போது ஜியிலேருந்து ஒரு எலமெண்ட் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகேவா? ஜியிலேருந்து நம்ம ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரியும்? ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு தெரியுமா? இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே வந்து ஏ வந்து பிலாங்ஸ் டு ஜி. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஜி என்ன? ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பரை நான் வந்து ஒரு எலமெண்ட்டால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, ப்ரைம் நம்பரை இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட்டால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு இன்டீஜர் தான் வரணும். ஓகேவா? ஏன்னா அது டிவைட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஏ கிவ்ஸ் அண்ட் இன்டீஜர் தானே அர்த்தம். இப்படி எனக்கு ஒரு இன்டீஜர் வரணும் அப்படின்னா இது என்னது? ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ இங்கே வந்து எனக்கு ப்ரைம் நம்பரை டிவைட் பண்ணால் இன்டீஜர் வர மாதிரி ஒரு நம்பர் வேணும். ப்ரைம் நம்பரை எதாலலாம் டிவைட் பண்ண முடியும்? 1ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்புறம் அந்த ப்ரைம் நம்பர் அதாலே தான் டிவைட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஏ வந்து ஒன்றா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ப்ரைம் நம்பராக இருக்கணுன்றாங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இது வந்து ஒரு தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் இப்போ வந்து இது 1 இல்லாட்டி ப்ரைம் நம்பர்னால தான் டிவைட் பண்ண முடியும். ப்ரைம் நம்பர்னு எங்கே நம்ம என்னத்தை எடுத்துக்கிறோன்னா பீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து எய்தர் 1ஆக இருக்கணும் ஆர் பியாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜீன்றது ஒரு சைக்ளிக் குரூப் அப்படின்னு தெரிய வருது. ஓகேவா? ஜீன்றது ஒரு சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏன்ற எலமெண்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற ஒரு சைக்ளிக் குரூப் தான் ஜீன் தெரிய வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஜீன்றது ஒரு சைக்ளிக் குரூப். ஓகேவா? ஸோ ஏன் வந்து இதை நான் சைக்ளிக் குரூப்னு டக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 1 ஆர் பி. அப்போ ஏ பவர் சம்திங் இருக்குது அப்படின்னா, இது எலமெண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட் கொடுக்குது. ஏ பவர் சம்திங் ஐடென்டிட்டி எலமெண்ட் கொடுக்குது அப்படின்னா, இந்த எலமெண்ட் ஏனால தான் வந்து எல்லா எலமெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஜீன்றதில் ஏன்ற எலமெண்ட்னால தான் ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் ஆர்டர் ஜீன்றது வந்து ஒரு சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏனா அது சைக்ளிக் குரூப் தான். ஐ மீன் அது அவங்களே கொடுத்துட்டாங்க சைக்ளிக் குரூப் தான் அப்படின்ட்டு. ஸோ ஜீன்றது ஒரு சைக்ளிக் குரூப்னு சொல்லி முடிக்கிறோம்.